இன்னைக்கு நம்ம மேங்கோ ஐஸ்கிரீம் செய்ய போறோம். இன்னைக்கு சம்மர் சமயம், அது மேங்கோ சீசனும் கூட. அதனால லீவ் சமயத்துல எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஐஸ்கிரீம் வெரைட்டியை தான் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது மாம்பழம் அல்போன்சா எடுத்துருக்குது. நல்லா பழமா இருக்கணும், அதே சமயத்துல நார் இல்லாம இருக்கணும். அதுக்கு இப்போ தோல் சீவிட்டு நம்ம பழமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழம் இப்படி நல்லா பொடியா கட் பண்ணிக்குது. இது நம்ம மிக்சியில போட்டு எதுவும் இல்லாம அப்படியே வெறும் பழம் மட்டும் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். 2 கப்பு வேணும் நமக்கு, அதனால 3 பழமா கட் பண்ணி வச்சுக்குது. இது நைஸா மேங்கோ பழுப்பு அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து நம்ம இதுக்கு ஃப்ரெஷ் கிரீம் ஒரு 100 கிராம் எடுக்கணும். இது 250 கிராம் இருக்குது. இது நம்ம பாதி எடுத்துக்கலாம். எக் பீட்டர்ல நம்ம அடிச்சோம்னா நல்ல புஷ்ஷுன்னு க்ரீமியா வரும். இது ஃப்ரெஷ் கிரீமே நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கு. அதோட கூட யோகர்ட், மில்க் மிஸ்ட், இது அமுல்ல கூட இருக்குது. இது மாதிரி யோகர்ட் 1 கப் இதுல சேர்த்துக்கலாம். யோகர்ட்டும் கிரீமும் சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ மேங்கோ பழுப்பு அரைச்சிடலாம். இது 2 கப்பு வர மாதிரி போட்டுக்கலாம். இது மேங்கோ 2 கப்பு இதில் ஊற்றி இருக்குது. இது மில்க் மேட் 1 கப்பு இதில் ஊற்றிக்கலாம். வேற சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இதில் இருக்கிற மில்க் மேட்ல இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே இதுக்கு சரியா போகும். இது எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு மோல்டு மாதிரி ஏதாச்சும் எடுக்கணும், இல்லை டப்பா மாதிரி ஏதாச்சும் அதில் ஊற்றி வச்சுட்டோம்னா ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் வைக்கணும். அப்போதான் ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் ஆகும். இந்த மாதிரி ஊற்றி வச்சுட்டோம். ஃபுல்லாக ஊற்றி வச்சிருக்கு. இது டேப் பண்ணி வச்சிடணும். அது மேலே ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் இல்லை அலுமினியம் பாயில் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு மூடி வச்சிடணும். இது மாதிரி பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெறும் பாலிதீன் கவர் எதாவது இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை அலுமினியம் பாயில் அந்த மாதிரி இருந்தால் கூட இப்படி போட்டு மூடிட்டு அது மேலே மூடி போட்டுக்க வேண்டியது. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், நல்லா இதில் இந்த ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேங்கோ கொஞ்சம் கட் பண்ணது அதில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ ஐஸ்கிரீம் எடுத்து வச்சு கப்பில் அது மேலே மேங்கோ கொஞ்சம் போட்டுருக்குது. இப்போ தன்பியும் லியாவும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவாங்க ஐஸ்கிரீம். நல்ல க்ரீமியா இருக்கு, டேஸ்டா இருக்கு. இதே மாதிரி நம்ம வீட்டில் சிம்பிளாக நம்மளே செஞ்சுக்கலாம். அதிகமாக அதுக்கு நமக்கு தேவையில்லை. இதே மாதிரி நம்ம இது மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கின கப்பு இதில் கூட நம்ம காலி பண்ணி வச்சிருக்கு. இது கூட கொடுத்தா நம்ம அவங்களாம் கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க மேங்கோ ஐஸ்கிரீமு. அது மாதிரி நம்ம கடையில் போய் நிறைய காசு கொடுத்து வாங்கி செலவு பண்ணுறதை விட அது மாதிரி ஒரு 2 பழம் போட்டோம்னாவே நல்லா 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அது மாதிரி நீங்களும் சிம்பிளான இது டிஷ்ஷு தான், இது ஈஸியாக செய்யலாம். அது நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.